மாட்டினாங்களா? நேரு சொன்னார், சேகர்பாபு சொன்னார், மாசு சொன்னார், பிரியா லோடுக்குன்னு ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்துடுது. தண்ணி நிற்காதுங்க, தண்ணி நிற்காது. இப்போ எல்லா இடத்துலையும் நிற்கிது தண்ணி. அப்போ என்னதான்ப்பா வேலை பண்ணீங்க? கடைசி முறை கடந்த ஆண்டு என்று நினைவு, மழை ஏதோ இது மாதிரி தண்ணி நின்னதுக்கு மேக வெடிப்புன்னு ஒன்று உருட்டினாங்க. இது மழை அல்ல, மேக வெடிப்பு. இது என்ன மேக வெடிப்பா? இன்னொன்று வருஷம் மழை பெய்யல. இன்னொன்று ஞாபகம் இருக்கா? துபாய்க்கோ இங்கே போயிட்டு வந்தார் ஒரு உதயநிதி. போயிட்டு வந்து நைட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு தூர் வர்ற பண்ணி பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அக்டோபர்லன்னு நினைக்கிறேன், அக்டோபர் தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். வெறும் நாடகம் போடுறதை தவிர வேறு எந்த வேலையும் இங்கே பார்க்கலப்பா சார். அதான் சரியாக தெரில போல இருக்குது சார். டார்ச் லைட்டு ஓரளவுக்கு தானே வெளிச்சம் வரும். ஏன் நைட்டில் போகிறேன்னு கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் அவர் எந்திரிக்கிற டைம். மாட்டினாங்க இந்த வாட்டி. எல்லா இடமும் தண்ணி. நம்மலாம் ஓரளவுக்கு அடுக்குமாடி வீட்டில் குடியிருக்கிறோம், தப்பிச்சிடுறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட சென்னைக்கு போயிருந்தோம். ஹாரிபிள். இப்போ அந்த ஜனங்க எப்படி வாழ்கிறாங்கன்றதே நினச்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசிச்சுப்பார் தம்பி, வீட்டில் குடியிருந்துட்டு ஃபுல்லாக தண்ணி, இவ்வளோ தூரம் தண்ணி நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? பொருளை எங்கே எடுத்து வைப்ப? எங்கே போக? இத்தனை மோட்டார் வச்சுருக்கோம், லாரியில் அல்றோன்ட்டுலாம் எல்லாம் சொல்கிறாங்க. மோட்டார் லாரியில் வச்சு அல்றதுக்கு மழைநீர் வடிகாலுக்கு எதுக்கு 6000 கோடி செலவு பண்ணீங்க? இப்போ இதையும் அந்த 24 மணி நேர டெண்டரையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும்.